ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஸ்பைசியான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கொத்து என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு கொத்து செய்கிறதுக்காக பேன் ஒன்றில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலை சேர்த்து ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும் வர வதக்கின பிறகு கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரக்குள்ள சின்னதாக கட் பண்ணி எடுத்த 5 பச்சை மிளகாயையும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்துக்கொள்ளணும். தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய கேரட்டை சேர்த்து வதக்கி கொள்ளலாம். கேரட் நல்லா வதங்க தேவையில்லை. அரைவாசிக்கு வேகினதும் இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸையும் ஒரு சிக்கன் ஸ்டாக் கியூபையும் சேர்த்துக்கொள்கிறேன். சிக்கன் ஸ்டாக் கியூப் சேர்த்துருக்கிறதால உப்பு சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையாண்டா டேஸ்ட்டை பார்த்துட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக இதோட 2 முட்டைகளை சேர்த்து நல்லா வேக விடாமல் அரைவாசிக்கு வேகும் வரைக்கும் விட வேணும். இனி இதோட சின்னதாக கட் பண்ணி எடுத்த 50 கிராம்ஸ் லீக்ஸை சேர்த்துட்டு தேவையான பரோட்டாவை சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்த 4 பரோட்டாவை இதோட சேர்த்துக்கொள்ளலாம். கொத்து ரொட்டிக்கண்டு செய்த கறியில் இருந்தெடுத்த 200 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கனையும் சேர்த்து இதோட அரை கப் அளவுக்கு சிக்கன் கிரேவியையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். சிக்கன் கொத்துக்கு ஸ்பெஷலாக செய்த சிக்கன் கிரேவி ரெசிப்பியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்குறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி ஹாட்டாக இருக்கும் போதே சர்வ் பண்ணுறதுக்காக குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கொத்து ரெடி ஆயிட்டுது. இதை அப்படியே சுட சாப்பிடும்போது ரெஸ்டாரண்டில் சாப்பிட்டது போல் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.